வெரி குட் மார்னிங். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டேட்டா வந்து எப்படி பிளாட் பண்ணணும், கிராஃபிக்கல் மெத்தடில் எப்படி வந்து காமிக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஹோல் கான்செப்டே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா நம்மகிட்ட வால்யூம் ஆஃப் டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டாவை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் த டேட்டா, அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு 1000 டேட்டா இருக்கும்போது அந்த 1000 டேட்டாவில் நமக்கு வந்து ஏதாவது ஒரு புரிதல் வர்றதுக்கான பார்ட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் எல்லாம் பண்ணும்போது we can go for some understanding. நம்ம என்ன ப்ரோட்டோகால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமோ அந்த இன்டெலிஜென்ஸை ஒரு மிஷினுக்கு ஃபீட் பண்ணுறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது அப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஃபேஸில் தான் இருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஒரு டேட்டா செட் நான் எடுத்துக்கிறேன். அந்த ஃபைலோட நேமு பிளாட். ஓகேங்களா? அந்த ஃபைல் பேர் plot.xls வச்சிருக்கேன். அதில் ஏ பின்னு 2 டேட்டா இருக்கு. ஏல செட் ஆஃப் வேல்யூ, பியில் சம் செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு பிளாட் பண்ணுறதுக்கு நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். மேட் பிளாட்டில் பைப்ளாட்டஸ் பிளாட் அப்படின்னு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த லைப்ரரி ஃபைல் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? சாரி, இங்கே வந்து பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு எக்ஸல் ஷீட்ல ரீட் பண்ணணும். அந்த எக்ஸல் ஷீட்டில் என்ன டேட்டா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏபி இருக்கு, அதில் ஏல ஒரு செட் ஆஃப் வேல்யூ இருக்கு, பியில் ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஃபைலோட நேம் plot.xls. பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா அந்த ஃபைலை ரீட் பண்ணணும். ஒரு கிராஃப் நான் பிளாட் பண்ணணும் அப்படின்னா மேட் பிளாட் அப்படின்னு ஒரு லைப்ரரி ஃபைல் நான் இம்போர்ட் பண்ணுவேன். மேட் பிளாட் அப்படிங்கிறது ஒரு பெரிய லைப்ரரி ஃபைல். இது வந்து அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து CAD 3D டிராயிங் எல்லாம் போடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது டோட்டலி வேற அப்ளிகேஷன். அதுக்கு இது பயன்படுறதுனால இது ஒரு பெரிய கிராஃபிக்கல் அப்ளிகேஷன். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃப்ரம் மேட் பிளாட் லைப்ரரி இம்போர்ட் பைப்ளாட் அஸ் பிளாட். நமக்கு தேவை இந்த பைப்ளாட் தான். ஓகேங்களா? அது மேட் பிளாட்டுக்குள்ள இருக்கு. ஸோ ஃப்ரம் மேட் பிளாட் லைப்ரரி இம்போர்ட் பைப்ளாட் அஸ் பிளாட் அப்படின்னு நான் இம்போர்ட் பண்ணுவேன். ஃபைன். அப்புறம் ஒரு வேரியபிளில் pd.readXL plot.xl அப்படிங்கிற ஷீட்டை ரீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் df.plot. df.plotங்கிறது என்ன, இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்க பிளாட். பிராக்கெட்டுக்குள்ள dfங்கிறது இது வேரியபிள், பிளாட் கைண்ட் லைன். ஓகேங்களா? கைண்ட் அப்படிங்கிறது சின்டாக்ஸ், லைனுங்கிறது நான் கொடுக்குறேன், டிக்ளேர் பண்ணுறேன். அதுவும் ஒரு சின்டாக்ஸ் தான் லைன் கிராஃப்காக. அதுக்கப்புறம் எக்ஸில் ஏ அப்படின்னு கொடுக்குறேன். ஒரு கிராஃப்னா எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் இருக்கும்ல, டிஃபால்ட்டாக இருக்கிற எக்ஸுங்கிறது சின்டாக்ஸ், அதில் ஏவை கொண்டு வான்னு சொல்கிறேன், ஒய்யில் பியை கொண்டு வான்னு சொல்கிறேன். ஏபி எல்லாம் எங்கே இருக்கும், டிஎஃப்ல இருக்கும். கலர் வந்து ரெட்டுன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? நாம கலர்ஸ் எல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் பிளாட்டுக்கு ஒரு டைட்டில், plot.title லைன்னு கொடுக்குறேன். plot.saveFigure. plot.saveFigureனா அது வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைலாக சேவ் ஆகும். plot.saveFigure, பிளாட் அப்படிங்கிறது லைப்ரரி ஃபைல், சேவ்ஃபிகர் சின்டாக்ஸ், பிராக்கெட்டுக்குள்ள ஒரு நேம் கொடுக்குறேன். ஒரு பிடிஎஃப் ஃபைலாக ஜென்ரேட் ஆகி இங்கே சேவ் ஆகும். plot.showங்கிறது அந்த கிராஃபை நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன், டைப்பில் லைனுன்னு கொடுத்துருக்கேன். இதுதான் லைன் கிராஃப். ஒரு லைன் ஃபார்மெட்டில் கிராஃப் போட்டு கொடுக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பிளாட் பார்த்துக்கலாம். இது ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாத்துக்குமே மெயில் வந்து ஒரு ரெக்கார்டிங் செஷன் பார்க்குறவங்களுக்கும் மெயிலில் உங்களுக்கு இந்த கோடு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. For plot Excel,
அந்த டேட்டா செட் மெயில் அனுப்பியிருப்பேன் பாருங்க. அது ஃபைலில் இருக்கும் பாருங்க. டவுன்லோட்ஸில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு புது கொலாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிளாட் அப்படின்னு போட்டுக்கோங்க அந்த கொலாபோட நேமை போட்டு அதில் இந்த ஃபைலை லோட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இப்போ இங்கே நான் கலர் ஈக்குவல் டு ரெட்னு கொடுக்குறேன் பார்த்தீங்களா? அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்க, பி அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணா ப்ளூ வரும். பியும் கொடுக்கலாம், ப்ளூனும் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஜி கிரீன், ஆர் ரெட், கிரையான், மெஜெண்டா, ஒய் ஃபார் எல்லோ, கே ஃபார் பிளாக், டபிள்யூ ஃபார் ஒயிட். ஓகேங்களா? இப்படி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். அது போக அதே மாதிரி கோட்ஸ்குள்ள நம்ம இந்த மாதிரி கோட்ஸும் நிறையா இருக்கு. ஓகேங்களா? இப்படியும் ட்ரை பண்ணலாம். ஃபைன். எஸ், கேட்கலையா? அப்படியா? ஓகே ஓகே, ஒரே நிமிஷம். யா, கலர்ஸ் இங்கே கொடுக்குறோம் பார்த்தீங்களா, ரெட் அப்படின்ட்டு. இந்த ரெட்டுக்கு பதிலாக என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாசிபிலிட்டி இருக்குன்னா, நீங்கள் பீன் கொடுத்தீங்கன்னா ப்ளூ வரும். நீங்கள் உள்ள ப்ளூவும் கொடுக்கலாம், ஆர் பி கொடுக்கலாம். ஜி ஃபார் கிரீன், ஆர் ஃபார் ரெட், சி ஃபார் கேயான், மெஜெண்டா, ஒய், கேனா பிளாக்கு, இப்படி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபைன், ட்ரை பண்ணி பாருங்க. அந்த கோடை காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணுங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இது அப்படியே நோட்ஸா வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா பிளாக் ஸ்கிரீன் நம்ம பிளாக் வச்சிருப்போம்ல, அந்த கண்டிஷன்ல தெரியும். இது கடைசியா இது எதுனாலும் நம்ம ஒரு வெப்சைட்டுக்கு தானே போகுது. ஒரு வெப் பேஜை டிசைன் பண்ணுவோம்ல, அப்போ நம்ம பேக்ரவுண்ட் வந்து வேற கலர்ஸ் எல்லாம் செட் பண்ணுவோம்ல. அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து என்னென்ன கிராஃப் எல்லாம் போட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக டேட்டா சயின்ஸில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் பிளாட்ஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்க, df டாட் பிளாட் ஷேர் ஆகலையா? ஒரே நிமிஷம். ஓ, இங்கே பாருங்க, நம்ம கைண்டில் வந்து லைன் அப்படின்னு கொடுத்தோம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு லைன் கிராஃப். பிளாட் பண்ணி அதை வந்து ஒரு லைன் மூலமாக கனெக்ட் பண்ணோம். ஓகேங்களா? அடுத்து ஏரியா அப்படின்னு கொடுத்தோம்னா பிளாட் பண்ணி ஒரு லைன் மூலமாக கனெக்ட் பண்ணிட்டு கீழே ஃபுல்லாக ஷேட் பண்ணி விட்டுரும். அது வந்து ஏரியா. அது எந்த லைனை போட்டுச்சோ அது கீழே இருக்க ஏரியாவை ஷேட் பண்ணி விட்டுரும். ஸ்கேட்டர் அப்படின்னா லைனுக்கு பதிலாக டாட் மட்டும் வைக்கும், கனெக்ட் பண்ணாது. பார் அப்படிங்கிறது இந்த மாதிரி பார் பாராக போட்டு கொடுக்கும். சரிங்களா? இது எல்லாமே பாசிபிள். இங்கே பாருங்க, கைண்டில் லைன்னு கொடுத்தீங்கன்னா லைன் கிராஃப் வரும். ஸ்கேட்டர்னு கொடுத்தா டாட் டாட் வரும். ஏரியான்னு கொடுத்தா ஏரியா வரும். பார்னு கொடுத்தா பார் கிராஃப் வரும். இந்த ஒரு சின்டாக்ஸ் மட்டும்
மாற்றி எல்லா கிராஃபும் போட்டு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்கள். ஓகே. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் சிவா, மார்னிங். இன்னைக்கு என்ன டைம் உங்களுக்கு கிளாஸ் வேணும்? இல்லை, இன்னைக்கு என்ன டைம் உங்களுக்கு கிளாஸ் வேணும்? எத்தனை மணிக்கு? வாட்ஸ்அப்பில் ஏதோ உங்கள் கம்ஃபர்டபுள் டைம் போடுங்க, நம்ம அப்படியே வாட்ஸ்அப்பில் ஃபைனலைஸ் பண்ணிடலாம். எனி திங் ஒரு பிஃபோர் 6 o'clock முடிச்சிட மாதிரி பாருங்கள். தேங்க்யூ. தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். ஃபைன். பார் கிராஃப். ஓகே, ஏரியா ட்ரை பண்ணியிருக்கீங்க. கிரேட். ஓகே ஃபைன். எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருக்கோமா?
லைனு பார் எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். சூப்பர், பக்கம். ஓகேங்க. ஃபைன். அடுத்த டாபிக் பார்ப்போமா? சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா வந்துட்டு இப்போ எப்படி ரீட் பண்ணுறோன்னா ஒரு எக்ஸல் ஷீட்லேருந்து ரீட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்படி இல்லாமல் டேட்டா நம்ம கண்ணு முன்னாடி வச்சு ஒரு ப்ளாட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும். ஷேர் பண்ணுறேன். எம்எல்ல சம்டைம்ஸ் இப்படி யூஸ் பண்ணுவோம். அந்த டேட்டா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நிறைய ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு. அந்த சிச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணுவான்னா, ஃப்ரம் மேட்ப்ளாட் லைப்ரரி இம்போர்ட் ப்ளாட் அஸ் பிளாட் லைப்ரரி ஃபைல் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸல் ஷீட் ரீட் பண்ணாதனால எனக்கு பாண்டாஸ் தேவையில்லை. எக்ஸில் லிஸ்ட் ஃபார்மெட்டில் ஒரு செட் ஆஃப் டேட்டா வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஆப்வியஸ்லி இது லிஸ்ட்டு. ஒய்யில் லிஸ்ட் ஃபார்மெட்டில் இன்னொரு செட் ஆஃப் டேட்டா வச்சுருக்கேன். இங்கே என்ன பண்ணுறேன்னா பிளாட் டாட் ஸ்கேட்டர். பிளாட்டுங்கிறது இந்த லைப்ரரி ஃபைல், டாட் ஸ்கேட்டருங்கிறது சின்டாக்ஸ். ப்ராக்கெட்டில் எக்ஸ் கமா ஒய், இந்த எக்ஸ் கமா ஒய் அப்படியே கொடுக்கணும். கமா கலர் வந்து ரெட்னு கொடுக்குறேன். ஆப்வியஸ்லி இது என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிளாட்டுக்கு டைட்டில் எஸ் கிராஃப்னு கொடுக்குறேன். பிளாட்டுக்கு ஒய் லேபிள் ஒய் ஆக்சஸ்னு கொடுக்குறேன். எக்ஸ் லேபிள் எக்ஸ் ஆக்சஸ் கொடுக்குறேன். இங்கே இந்த ரெண்டு நம்மளே தான் கொடுக்கணும். ஏன்னா சின்டாக்ஸில் அது எது எக்ஸ் எது ஒய்ஸ்னே நம்மகிட்ட கேட்கல. அதனால பிளாட் டாட் ஷோ, இந்த பிளாட் டாட் ஷோக்கு முந்தின லைனில் சேவ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், டேட்டா லிஸ்ட்டில் இருக்கு எக்ஸல் ஷீட்டுக்கு பதிலாக, அதை வச்சு பிளாட் பண்ணுறோம். ஒரு ஸ்கேட்டர் கிராஃப் ட்ரை பண்ணுங்க. இங்க வந்து நம்ம xy னு வேரியபிள் கொடுக்கறோம். அந்த டிஃபால்ட்டா வந்து x axis y axis னு எடுக்காது. ஆமா, நம்ம டிக்ளேர் பண்றது தான். அதுக்கு x axis y axisங்கற கான்செப்டே இங்க தெரியாது. ரெண்டு லிஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த ரெண்டு லிஸ்ட் பிளாட் பண்ண சொல்றாங்க. அவ்வளவுதான் அதுக்கு தெரியும். ஓகே. இதில் அந்த ஸ்கேட்டர் அப்படிங்கிற கிராஃப் தான் நம்ம வந்து இன்டென்ஸாக யூஸ் பண்ணுவோம். லைன் யூஸ் பண்ணுவோம், ஸ்கேட்டர் யூஸ் பண்ணுவோம். மற்றதெல்லாம் பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். பார் வந்து ரேர், அதுவும் யூஸ் பண்ணுவோம். லைனு பார் ஸ்கேட்டர் இந்த மூணு தான் மாற்றி மாற்றி வரும். ஏரியா யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா ஏரியாக்குள்ள இன்னொரு பாயிண்ட் இருந்தால் அது கணக்கு தெரியாமல் போயிடும்ல. அதனால அது யூஸ் பண்ண மாட்டோம். அது நம்ம இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற டேட்டாலாம் இங்கே பாருங்கள் 10, 20, 30, 60, 100, 200 ஈஸியான டேட்டா இல்லை. அதனால உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. நம்ம இப்போ டேட்டா செட்லேருந்து எடுத்து காம்ப்ளிகேட்டட் கிராஃப்லாம் போடும்போது உங்களுக்கு தெரியும். சொல்லிடுறேன். அது வந்து உங்களுக்கு இங்கே நம்ம என்ன சின்டாக்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம்னா பிளாட் டாட் ஸ்கேட்டர். ஓகேங்களா? ஸ்கேட்டர் கிராஃப் போட்டுடலாம். பிளாட் டாட் பிளாட்னு யூஸ் பண்ணீங்கன்னா லைன் கிராஃப் வரும். ஓகே, வேற எதுவுமே மாறாது. பிளாட் டாட் பிளாட். ஆப்வியஸ்லி எனக்கு சேவ் ஃபிகர் வேணும்னா ஷோக்கு முன்னாடி காமிச்சிடும், சேவ் பண்ணிடணும். ஓகேங்களா? பிளாட் டாட் பிளாட். பிளாட் டாட் பார்னு கொடுத்தீங்கன்னா பார் கிராஃப் வரும். லைன் மட்டும் லைன் போட மாட்டோம், பிளாட் டாட் பிளாட்னே போடுவோம். இது ட்ரை பண்ணுங்க. ஒரு சின்ன டாஸ்க் ஒன்று, நம்மகிட்ட வந்துட்டு மார்க் அப்படின்னு ஒரு டேட்டா செட் இருக்கும்ல, அதில் அந்த டேட்டா செட்டை எக்ஸல்ல இருந்து அப்படியே ரீட் பண்ணுங்க. ஓகேங்களா? ரீட் பண்ணி அந்த டிஎஃப்ஐ யூஸ் பண்ணி பார் கிராஃப் போட போறீங்க. எக்ஸ் ஆக்சஸ்ல நேம் இருக்கணும், ஒய் ஆக்சஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற மார்க் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ். அடுத்த செல்ல அடுத்த மார்க். ஓகேங்களா? பார் கிராஃப் ட்ரை பண்ணுங்க. அது முடிச்சோன்னா ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் டாஸ்க் எல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு பிரேக் எல்லாம் போயிட்டு இருக்கல, பிரேக் வேணுமா? அப்போ ஒரு பிரேக் எடுத்துட்டு இந்த டாஸ்க் பண்ணுங்க. 9:08 9:20 மீட் பண்ணுவோம்.